வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்னைக்கு தைப்பூசம் ஸ்பெஷலில் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியமான திருப்பாகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10-15 நிமிஷத்தில் இது சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. இந்த பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 1 கப் கடலை மாவை வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். 1 கப் முந்திரி பருப்பை நம்ம பொடி பண்ணிக்கலாம். கடலை மாவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கடலை மாவு கொஞ்சம் ஆறினோடனே காய்ச்சி ஆறின பால் ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இதை கரைச்சிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இன்னொரு கப் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு மிக்சரை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி நம்ம கைவிடாமல் இதை கிளற போகிறோம். கடலை மாவு நல்லா வெந்தாச்சு, நல்லா கெட்டியாயாச்சு. இதில் நம்ம பொடி பண்ணி வச்ச முந்திரி பருப்பு பொடியை ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் இழக ஆரம்பிக்கும். ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3/4 கப் நெய்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இது கடாயில் ஒட்டாமல் வரணும், அல்வா மாதிரி. அது வரைக்கும் நெய் விட்டு நம்ம கிளற போகிறோம். குங்குமப்பூ கொஞ்சம் அடுப்பில் ஒட்டாமல் நம்ம விட்ட நெய்யெல்லாம் வெளியில் நல்லா அல்வா மாதிரி சேர்ந்து வருது போடுங்க. இந்த ஸ்டேஜ் போகிறோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான திருப்பாகம் ரெசிபி ரெடி.